நம்ம நினைக்கிறோம் பட்டிமன்றம்னா கணவனா மனைவியா, இவர் 2 வார்த்தை வைவார், அவர் 2 வார்த்தை பேசுவார். அதெல்லாம் இல்லைங்க. நான் கேட்குறேன், இந்திய மொழிகளில் மட்டுமில்லை, உலக மொழிகளில் தமிழ் தவிர வேறு எந்த மொழியிலாவது பட்டிமன்றம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதா? இல்லவே இல்லை. இந்த மாதிரி கிடைக்குமா? என்ன அருமையாக பேசுகிறது என்ன! அதுவும் நம்ம ஊர் திருப்பத்தூர் பக்கத்தில், திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய திருத்தளிநாதர் பார்த்து எம்பெருமான் பாடின பாட்டை, நாவுக்கரசர் பாடின பாட்டை சொல்கிற போது எவ்வளவு நல்லா இருக்குது. அங்கே இருக்கிற அந்த மலர், கொன்றை மலர், செங்காந்தல் மலர், மன்னனுக்கு கொடை பிடிச்சது மாதிரி இருக்கான் அது பார்க்க. இதெல்லாம் பார்க்க நேரம் இருக்கா? இல்லை. இப்போ ஒரு ஜோக்கு பார்த்தேன். கண்ணு தெரியாத ஒரு அப்பா தான் பையனை கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு, குழிக்குள்ளே விழுந்துடாமல் இருக்க. ஏன் தெரியுமா? அவன் செல்லு பார்த்துக்கிட்டே வர்றான். ஒரு பெரிய குழி தோண்டி வச்சுருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு, மகனை விழுந்துடாமல் கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அவன் செல்லை பார்த்துக்கிட்டே தெரியான். செல்லு பார்க்கட்டு வேணான்னு சொல்லலை, எதுக்குன்னு நேரம் வேணாமா? என்ன அற்புதமாக பேசியிருக்கார் ஐயா. படைப்பாளிகள் இருக்கிற வரைக்கும் உலகம் எப்போது நிலைத்திருக்கும், அதில் தமிழ் நிலையாக இருக்கும்னு அவர் பேசியிருக்காரு. படிப்பாளி இங்கே வந்திருக்கவங்க பல பேர் வாசகர்கள் தான். அவங்க சார்பாக பேசுவதற்காக செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார். வாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில், சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் சொற்களை மக்கள் இதயத்தில் விதைத்து வரக்கூடிய எங்களுடைய வழிகாட்டியும் தமிழறிஞருமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக அவர்கள் இருந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும், மிகச்சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நல்ல உற்சாகமா கைத்தட்டலாம் ஐயா. காசா பணமா? நல்ல உற்சாகமா. ஆமா ஐயா. ஏன்னா நல்ல கைத்தட்டி ரசிச்சோம் அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட் வராது. ஆமா ஐயா, வராது. பிரஷர் கம்ப்ளைண்ட் வராது. சவுண்ட் கொஞ்சம் கொலஸ்ட்ரால்லாம் வராது. குறிப்பா தாய்மார்கள் நல்ல கைத்தட்டினாங்க அப்படின்னா தலைமுடி நல்லா வளருமா. அத்தடி அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. ஏன்னா நம்ம என்ன கேட்க போகிறோம். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலே ஒரு அருமையான ஒரு சபையா ஐயா. இன்னும் இந்த உலகத்தில் மொத்தம் 6000 மொழிகளுக்கு மேல் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 50 ஆண்டுகள் கழித்தால் இன்னும் பேச்சு வழக்கில் சில மொழிகள் இருக்காதா, பேசுறதுக்கு ஆள் இருக்காதா ஐயா. ஆனால் 50 ஆண்டுகள் கழித்தாலும் பேசக்கூடிய மொழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 25 மொழிகள் பட்டியல் எடுத்து போட்டிருக்காங்க. அதுல முதல்ல இருக்கிறது நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி. இதான் நம்ம மொழிக்கு சிறப்பு. உண்மையிலே இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய அருமை சகோதரர் பேராசிரியர் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டார். அவர் பாவம். என்ன, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க துட்டுக்கு தானே கொடுக்குறீங்க, என்ன ஓசிலியா கொடுக்குறீங்க? இல்ல, நாங்க காசு கொடுத்து வாங்குறோம். முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது படைப்பாளி எழுதுனாருன்னா காசு கிடைக்குது. ஆனா வாசகன் காசு கொடுத்து புத்தகத்தை வாங்குறா. யாரு பெரிய ஆளு? நாங்க துட்டு கொடுத்து வாங்குறோம். எங்களுக்கு முகம் போட்டிருக்கா தெரியுமா, முகவரி தெரியுமா, எங்களுக்கு வேற ஏதாவது கிடைக்குதா? இன்னொன்று பாருங்களேன், உங்களுக்கு விருது கொடுப்பாங்க. சாகித்ய அகாடமிக்கு விருது இருக்கு, ஞானபீடம் விருது இருக்கு, இப்படி பல விருதுகள் இருக்கு. எங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா? துட்டு கொடுத்து வாங்குறவனுக்கு தான் தெரியும் அந்த வலி. ஆமா, இன்னும் பல பேர் இருக்காங்க ஐயா. இப்பெல்லாம் இப்போ என்னன்னா, எல்லா பொது நிகழ்ச்சிகளிலும், அது திருமண வீடுகளாக இருக்கட்டு, அரசு விழாக்களாக இருக்கட்டு, பல விழாக்கள்ல இன்னைக்கு என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? மொய் செய்வதற்கு பதில் புத்தகத்தை அன்பளிப்பா கொடுக்குறாங்க. யாருடைய காசுல வேணுமா? சொந்த காசுல. இன்னும் நமக்கு தெரிஞ்ச வகையில பல பேர் இருக்கிறாங்க ஐயா. உங்களுடைய இனிய நண்பர் புதுக்கோட்டை தங்கமூர்த்தி அவர்களுடைய மகளுடைய திருமணத்துல கூட வண்டியா புத்தக சீதன போச்சு ஐயா. சீர் கொண்டு வந்தாங்க, வண்டியா புத்தகத்துல சீர் கொண்டு வந்தாங்க. அதை விடவும் என்ன ஒண்ணு பாருங்க, எங்க சம்பளம் வாங்கின உடனே முதல்ல வீட்டுக்கு கொண்டு போறாரோ இல்லையோ, கேபிளுக்கு பணம் கொடுக்கிறாரோ இல்லையோ, பேப்பருக்கு பணம் கொடுக்கிறாரோ இல்லையோ, பால்காரனுக்கு பணம் கொடுக்கிறாரோ இல்லையோ, வீட்டுக்கு மசாலா வாங்குறதுக்கு பணம் கொடுக்கிறாரோ இல்லையோ, முதல்ல 2 புத்தகம் வாங்கக்கூடிய எத்தனையோ வாசகர்கள் இருக்கிறனால தான் இன்னைக்கு திருவள்ளுவர் இங்க இருக்காரு. ஆமா, திருவள்ளுவர் கழகம் இருக்குல்ல,
கம்பன் கழகம் இருக்குல்ல, இது கம்பனுக்கே தெரியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆமா, கம்பன் என்ன அவர் என்ன ஆள் போட்டிருக்காரா கம்பன் கழகம் நடத்துறதுக்கு? இன்னைக்கு வரை நீங்க சொன்னீங்களே, யாதும் ஊரே யாவரும் கேளிர், கணிகன் புகுந்தனார் இன்னைக்கு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பேசப்படுதுன்னா எத்தனை ஆண்டுகளாக ஒரு வாசகன் எடுத்து சென்றதுனால தான் இவ்வளவு சிறப்பு. இன்னைக்கு ஐக்கிய நாடுகளின் சபையில் அந்த இது எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இது யாருக்கு பெருமை அப்படின்னா ஒரு வாசகன், சாமானப்பட்ட இல்லைங்க, அவ சுமந்து சொல்லக்கூடிய வாகனம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து ஆராய்ச்சி செய்து அதை மொழிபெயர்த்த பெருமை யாருக்கு சார் அப்படின்னு சொன்னா 1986 நினைக்கிறேன் ஐயா ஜி போப் அவர்கள் அதை மொழிபெயர்த்தார். 1900 திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார். இது படித்தால தான் முடியும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, படிக்காம நீங்க எப்படி எழுத முடியும்? ஒரு படிப்பாளியால் தான் படைக்க முடியும். முதல் வார்த்தையா அதுதான், படைப்பாளி ஆகணும்னா படிப்பாளியா இருக்கணும். முதல்ல படிப்பாளியா இருந்தா தான் படைக்க முடியும். நீங்க எப்படி சும்மா சாமானியமா படைக்க முடியுமா? படிச்சா தான் முடியும். கம்பராமாயணத்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு பாட்டை எடுத்து ஒன்று சொல்வாரு, அதே பாட்டை கல்லூரியில் ஒரு மாதிரியா சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சி மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் எவ்வளவு பேர் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பேசப்படுது அப்படின்னா இதுக்கு காரணம் யாரு? நாங்க வாசகர்கள் உயிரோடு இருக்கிறான். அவன் இருக்கிற ஒரே எந்த மரணமும் கிடையாது இலக்கியங்களுக்கு. அதான் உண்மை. அதை ஞாபகத்தில் வச்சு பேசணும். ஐயா இன்னைக்கு திருக்குறள் எங்க இருக்கு தெரியுமா ஐயா? ஒரு சிறப்பு என்ன தெரியுமா ஐயா? இங்கிலாந்துல அருங்காட்சியகத்தில் நம்ம திருக்குறள் இருக்கு ஐயா. உருசிய நாட்டில் கிரெம்ளின் மாளிகை, அங்கே ஒரு பாதுகாப்பு சுரங்க பெட்டகம் ஒன்று இருக்கு ஐயா, அதுக்குள்ள இருக்கு ஐயா நம்ம திருக்குறள். தாய்லாந்தில் அங்கே அந்த நாட்டினுடைய முடிசூட்டு விழா அந்த தேதி அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திருவாசகம் வாசிக்கப்படுகிறது அப்படின்னா இது யாருக்கு சிறப்பு? செய்யக்கூடிய ஆள் இன்னைக்கு யாருக்குங்க தெரியும்? ஒரு படிப்பாளி செய்கிறாங்க. அதை நான் என்ன ஒன்று சொல்றேனே, மனசாட்சி படி பேசணுங்க. நம்ம நாட்டில் ஊவே சுவாமிநாதன் ஐயர் இருக்கார்ல, அந்த ஒரு படிப்பாளி இல்லை அப்படின்னா 8 தொகை உண்டா, 10 பாட்டு உண்டா, 11 கீழ்கணக்கு நூல்கள் உண்டா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அவர் என்ன கவர்மெண்ட்ல நியமிச்சிருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த வாரத்துக்குள்ள 8 தொகையை பதிப்பிக்கணும், வர்ற வாரத்தில் 10 பாட்டு இல்லவே இல்லைங்க. அந்த ஒரு மனிதர் ரயில் கார் போன்ற வாகன வசதிகள் குறைவாக இருந்த காலத்தில் மாட்டு வண்டியில் ஏறி போயிருக்காரு. அப்படி சொல்லுங்க. நடந்து போயிருக்காருங்க திருநெல்வேலி வரைக்கும். எங்கள் கும்பகோணத்துலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறதா இருந்தால் இப்போ பஸ்ஸில் போகிறதா இருந்தாலே 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது. இங்கே வந்திருக்காருல திருமயத்துக்கு, மிதிலைப்பட்டிக்கு வந்திருக்காருல, எத்தனை விஷயங்கள் இருக்கு. ஐயா அவர் போகிற இடங்கள்லாம் உடனே ஏடுகள் கிடைக்கலங்க. என்ன பாடுபட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. சிவக சிந்தாமணியே உடனே கிடைக்கல, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த பாடுபட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? என் சரித்திரத்தில் எழுதுறாரு, அதாவது எனக்கு தூக்கத்தை மறந்து உணவை மறந்து இருக்கக்கூடிய வேளையிலே சிந்தாமணிக்கு நானும் எனக்கு சிந்தாமணியும் பொழுதுபோக்காக அமைந்தது அப்படின்னு சொன்னா ஒரு படிப்பாளி உருவாக்குனதுன்னா எப்படி முடியும்? நினைச்சு பாருங்க. மாயூரம் எங்க கூடிய அந்த கிராமம், அந்த கடை தெருக்கள் எல்லாம் ராமாயண புத்தகத்தை அந்த காலத்தில் விற்பனை செய்துக்கிட்டு இருந்தாங்களா. ஒரு காண்டம் 1 ரூபாயா? 1 ரூபா. ஆமா, 1 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்காங்க. வாங்கிறதுக்கு இல்லை, அவங்க சித்தப்பாட்ட பணம் கேட்டு 7 ரூபா கொடுத்து காண்டங்களை வாங்கி அந்த மனுஷன் படிச்சதுனால தாங்க இன்னைக்கு இவ்வளவு வாழுது அப்படின்னு சொன்னா, நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா காரணம் யார் தெரியுமா? ஊவேசா அவர்கள் தான். அதனால தான் இன்னைக்கு நம்ம தமிழ் தாத்தா எங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை நம்ம இன்னைக்கு அவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அவர் இல்லைன்னா என்னங்க? அத்தனை எங்க போயிருக்கும் தெரியுமா? ஆடி புது வெள்ளத்துல கம்பனும் போயிருப்பாரு, வள்ளுவரும் போயிருப்பாரு, அப்படித்தானா? இளங்கோவும் கூடவே போயிருப்பாரு, எல்லாரும் போயிருப்பாங்க. நமக்கு கிடைச்சிருக்காது. அவர் போராடினால ஒரு படிப்பாளி, அவர் மட்டும் இல்லைன்னா இவ்வளவு சிறப்பு நமக்கு கிடைச்சிருக்குமா? நீங்க சொல்றீங்களே ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்றீங்கல்ல, படைப்பாளிக்கு எல்லா அங்கீகாரமும் சமுதாயம் கொடுக்கிறது, எல்லா அங்கீகாரமும் சமுதாயம் கொடுக்கிறது. ஆனால் நாங்க அப்படி இல்லை, வாசகர் அப்படி இல்லையே. ஐயா அந்த புத்தக திருவிழா என்ன நம்பிக்கையிலங்க போட்டிருக்காங்க? அது கேளுங்க, என்ன நம்பிக்கையில அந்த புத்தக திருவிழா நடக்குது சொல்லுங்க பாப்பா. இத்தனை கூட்டம் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் இதை நடத்துறதுக்கு நீங்க யோசிப்பீங்களா? ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை தீர்மானம் பண்ணுவாரா? நினைச்சு பாருங்க. புத்தகமே வியாபாரம் ஆகலன்னு வச்சுக்கோங்க, நீங்க எழுதுவீங்களா? முதல்ல என்ன நம்பிக்கையில புத்தகம் எழுதுறீங்க? கேளுங்க, என்ன நம்பிக்கையில, என்ன மனசுல வச்சு உங்க பெரியப்பாவும் சித்தப்பாவும் படிப்பாங்க நான் எழுதுறீங்க? இல்லன்னா வீட்டுல நீங்க வச்சு கணவன் மனைவிக்கும் சண்டையே வராத மாதிரி இருக்கு என்ன மாதிரி சொன்னார்ல, இதெல்லாம் நீங்க வீட்டுல படிக்கிறதுக்கா நீங்க புத்தகம் எழுதுறீங்க? 10 பேர் படிப்பாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, வீட்டுல சமைச்சு வச்சா போதாது,
வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்க சாப்பிடணும், சாப்பிட்டு அதை 10 பேர்ட்ட சொல்லணும். ஏன் ஒரு ஹோட்டலில் சமைக்கிறாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க 10 பேர்ட்ட சொன்னாதான் அடுத்தால 100 பேர் சாப்பிட போவாங்க. இல்லைன்னா அட்ரஸ் இல்லாமல் போயிடும் ஹோட்டலு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கு, எத்தனை திரைப்படங்கள், எத்தனை முன்னாடி இயக்குநர்கள் எடுத்த படம், எல்லா படமும் ஓடிச்சா? முக்கியமான ஒரு செய்தி தெரிஞ்சுக்கங்க, நம்ம நாட்டில் நிறைய நல்ல நடிகர்கள் இருந்தாங்க, மிகச்சிறந்த நடிகர்கள் இருந்தாங்க. பல பேர் காணாம போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? நல்ல ரசிகர்கள் இல்லை, நல்ல ரசிகர்கள் கிடைக்கல. அதனால தான் அவங்களுக்கு முகவரியா இன்னைக்கு இல்லை. நல்ல ரசிகர்கள் மட்டும் கிடைச்சிருந்தாங்கன்னா அவங்க வாசகர்கள் மாதிரி தான். நல்ல வாசகர்கள் வள்ளுவருக்கு கிடைச்சாங்க, நல்ல வாசகர்கள் இளங்கோவடிகளுக்கு கிடைச்சாங்க. அத்தனை பேரும் கிடைச்சதுனால தாங்க இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னொரு சிறப்பு தெரிஞ்சுக்கங்க, அதாவது கன்னிமாரா லைப்ரரியில் நூலகம், அதாவது உவேசா அவர்கள் சொல்வார், நூலகத்தை தமிழ் தெய்வத்தின் கோயில் அப்படிம்பார். அந்த அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் படித்திருக்கிறார்கள். இதுல அவர் ஆட்சியில் வந்த பிறகு தானங்க எல்லா பேருந்துகளிலும் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது, திருவள்ளுவருடைய படம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது யாருக்கு சிறப்பு? யார் உருவாக்கி வச்சிருக்கிறா? யார் வளர்த்துக்கிட்டு இருக்கா? எங்க ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு வாசகன் கொண்டு போறான் அப்படின்னு சொன்னா அந்த வாசகனுக்கு ஈடு இணையாக நீங்க எதை சொல்ல முடியும்? இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, எகிப்து நாட்டில் முன்னாள் அதிபர் பாரோ அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தான் நெஞ்சார வாசித்து நேசித்த புத்தகங்களினுடைய நிலையத்தை மருத்துவ, அதாவது மன மருத்துவ நிலையம் அப்படின்னு சொன்னாரா? மன மருத்துவ நிலையம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். அப்படின்னு சொன்னா புத்தகங்கள் வாழ்வதற்கு இன்னைக்கு வர நடுவர் அவர்களே, அது இன்னைக்கு இல்லை, எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். வாசகர்கள் இருக்கும் காலம் வரை, புத்தக வாசிப்பாளர்கள் இருக்கும் காலம் வரை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஐயா நான் சொல்லிடுறேன் ஐயா, இந்த தென்னாப்பிரிக்காவினுடைய தேசிய தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்கள், அவர் அதாவது ஆயுத போராட்டம் பண்றாரு அப்படின்னு சொல்லி, அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்றாங்க. 27 ஆண்டுகள், 1-2 வருஷம் இல்லை, 27 ஆண்டுகள் தனிமை சிறை, ராபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவில் தனிமை அவரை அடைச்சிருக்காங்க. அவர் அந்த அங்கே உள்ள இருந்தவற்றை என்ன கேட்டார் தெரியுமா? எனக்கு நீங்கள் எந்த சுதந்திரமும் தர வேண்டாம், புத்தகம் வாசிப்பதற்கு மட்டும் அந்த சுதந்திரத்தை மட்டும் எனக்கு கொடுங்கள் அப்படின்னு இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. நிறைவா நான் ஒன்றை சொல்லிடுறேன் ஐயா. ஐயா, பூவில் மனம் இருக்கு, நிறம் இருக்கு, அதுக்கு குணம் இருக்கு. இந்த மனத்தை யார் தான் வெளியில் கொண்டு போக முடியும் அப்படின்னா காற்று தான் வேணும், அப்படிதானா? அதான் கொண்டு போகுது. இன்னொரு முக்கியமாக இருக்கு பாருங்களேன், இந்த பூவில் மகரந்த பொடி இருக்கு, அப்படிதானே ஐயா? பூவில் எல்லா பூவிலையும் மகரந்த பொடி இருக்கு. இந்த மகரந்த பொடி இன்னும் ஒரு மலர்ல போய் விழுந்தா தான் ஐயா சேர்க்கை நடக்கும், அப்படிதானே ஐயா? மகரந்த சேர்க்கை நடக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மகரந்த சேர்க்கை நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மலரில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடி இன்னொரு மலர்ல போய் விழுந்தா தான் மகரந்த சேர்க்கை நடக்கும். இந்த மகரந்த சேர்க்கைக்கு யார் துணையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா வண்டுகள் இருக்கிறது. வண்டுகள் இருந்தா தான் அது மகர, இல்லைன்னா தாவர இனமே இல்லை. அதே மாதிரி கம்பனும் வள்ளுவனும் படைத்த படைப்புகள் எல்லாம் இருக்கிறது. வண்டுகள் போன்ற செயலாற்றக்கூடிய இந்த வாசகர்கள் இல்லை என்று சொன்னால் அத்தனையும் மரணித்து போகும். அந்த வாசகர்களால தான் வண்டுகள் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வாசகர்கள், வாசிப்பார்கள், படிப்பாளர்கள் தான் இன்றும் இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. உண்டு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாரு, வீட்டில் பேச விட மாட்டாங்க போட்டுக்கு, இருக்கிற எனர்ஜியெல்லாம் அப்படியே கொட்டிட்டார். ஆமாம் சொன்னார் பாருங்க, சிவக சிந்தாமணி பதிப்பிக்கிறப்ப ஊவேசா என்ன பாடுபட்டார். முதல் பதிப்பில் சிலருக்கு பொருள் தெரியலையாமுங்க அவருக்கு. 2வது பதிப்பிக்கிறப்ப அந்த ஊரில் இருந்த சமணர்கள், ஜெயின்ஸ், அவங்ககிட்ட போய், அவர்கள் யாருன்னு கேட்டால் வாணிபம் செய்கிற செட்டியார்கள், அவங்ககிட்ட போய் அவங்க சமணர்கள், அதில் ஒரு பெரியவரை பார்த்து, ஐயா இந்த சிவ சிந்தாமணி ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய சமண செய்திகள் சிலது புரியலையா, இதுக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்கு அந்த தனவந்தர் சொன்னாராம், இதுக்கு அர்த்தம் என்ன காட்டில் என் மனைவிக்கு தெரியும், பாருங்கள் நல்லா படித்த பெண்கள் இருந்திருக்காங்க, என் மனைவிக்கு தெரியும், வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கார். வீட்டில் எங்கே பார்த்தாலும் மூட்டை பூச்சி எறும்பாக இருக்கான். இவர் பார்த்து பயப்படுறாரு, ஏன்னா அவங்க எதையும் கொல்லாமை உள்ளவர்கள், அதை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உட்காந்துருக்காரு, ஒரு திரை போட்டிருக்கு,
ஏன்னா அவங்க அயலார் முகத்தை பார்க்க மாட்டாங்க. உள்ளே இருந்த அந்த அம்மா அவரை கேள்வி கேட்க சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேங்குது. இவர் குறித்து வச்சுருக்க கேள்வியெல்லாம் கேட்டே வர்றாருங்க. அந்த அம்மா கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு பதில் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு தன் கணவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வந்திருப்பவர் பவ்ய ஜீவனாக இருப்பார் போல் இருக்கிறதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சான். சாமிநாதருக்கு புரியல. உடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு அந்த செட்டியார் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. வந்த உடனே அவர் கேட்டாரா, அந்த அம்மா என்ன சொன்னாங்க என்னை பற்றி, உங்களை பற்றி அந்த அம்மா என்ன சொன்னாங்க, என்னோடய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? வந்திருக்கிறவர் கேள்வி கேட்கிறதை பார்த்தால் பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருப்பார் போல் இருக்கிறதே என்ற வார்த்தையை அந்த பெண்மணி சொன்னார். சீவக சிந்தாமணி பதிப்பித்ததற்கான ஒரு பெருமையை நான் அடைந்தேன். ஊவேசாவுடைய ஸ்டேட்மெண்ட் இது. ஒரு புத்தகத்தை பதிப்பிடுறப்ப பணம் கிடைக்கிறது இல்லைங்க. பணம் வரும் போகும் இருக்கலாம், ஆத்ம திருப்தின்னு இருக்கு இல்லையா, அது கிடைக்குமா? அழகாக சொன்னார். வண்டுகள் இல்லைன்னா ஐன்ஸ்டீன் சொன்னாருங்க, எப்படி தேனீக்கள் மட்டும் இல்லாமல் போனால் 6 வாரத்தில் இந்த உலகம் அழிந்து போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தேனீக்கள் மட்டும் இல்லாமல் போய்விட்டால் 6 வாரத்தில் இந்த உலகம் அழிஞ்சு போகுமா? அதுபோல் வாசகர்கள் மட்டும் இல்லை என்றால் படைப்பாளி ஏதுங்கிறத கேள்வி கேட்டிருக்காரு. ஆண்கள் பேசி முடிச்சிட்டாங்க, பெண்கள் பேச வர போகிறாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படி கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மளை சோறு கேட்டதில்லை. நம்மளை பார்த்துக்கிட்டே எம்மா எம்மா அப்படிப்பா. நம்மளை கேட்டிருக்கானா என்னைக்காவது, எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டிருக்கானா? பெரியப்படா பல்ல பேத்துப்பிடுவான். பஸ்ஸுக்குள்ளே கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளையை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில கிளவி தலையை விரித்து போட்டு அந்நியன் மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய். அவன் சொந்த காசில் தெங்காசி போயிட்டு இருப்பான். இந்த பஸ்ஸில் எழுதி போட்டுக்கலாம், படித்து பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்து? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பத்தாதுன்னு இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்டா பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதி போட்டுருக்காங்க. இது யார் எழுதுனான்னு தெரில. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான், நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். இப்போது என்னம்மா என்ன செய்ய ஓட்டப்பந்தயத்துக்கு போக போகிறீங்களா? த்ரோட்டு ஒரு மாதிரி இருக்கா? தமிழை பாருங்க, த்ரோட்டு ஒரு மாதிரி இருக்கான். தமிழ் பேராசிரியை த்ரோட்டு ஒரு மாதிரி இருக்கிறதுனால வாட்டர் ட்ரிங்க்னிங்களாமா? நான் பேசிக்கிட்டு அடுத்து நம்ம பேச போது மடக்குன்னு குடிச்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பேசுறது? பேராசிரியை மனோன் இன்னும் பேசவே இல்லை, 12 பாட்டில் குடிச்சிருக்காப்புல. மனோன்மணி அவர்கள் படைப்பாளிகள் தான் என்று பேச வருகிறார். வாங்க, கைதட்டி வரவேறுங்க. ஹலோ, கேட்குதுமா கேட்குதுமா? மைக் டெஸ்ட் பண்ண நடுவர். ஏன் இன்ன வரைக்கும் என்ன நாங்கள் வெறுதுலையே பேசினா? தமிழ் பேசினால் ஒருவன் தமிழன், ஒருவன் மலையாளம் பேசினால் அவன் மலையாளி, ஒருவன் கன்னடம் பேசினால் அவன் கன்னடத்துக்காரன் என்று அவன் பேசுகிற மொழியை வைத்துதான் அந்த மனிதனையே நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோம். இதில் மிகப்பெரிய வியப்பு என்னவென்றால், இந்த மனிதன் தான் இந்த மொழிக்கே பெயர் வைக்கிறான். எப்படி என்றால், இத்தாலியர்கள் தன்னுடைய மொழியை இசை மொழி என்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் தன்னுடைய மொழியை வணிக மொழி என்கிறார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் தன்னுடைய மொழியை காதல் மொழி என்கிறார்கள், உருதுக்காரர்கள் தன்னுடைய மொழியை கவிதை மொழி என்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே தன் உதிரத்தோடு கலந்து உறவை சொல்லி தன்னுடைய மொழிக்கு தாய்மொழி என்று பெயரிட்டவன் என் தமிழன் மட்டும்தான் நடுவர்கள். அத்தகைய நெறியோடும் தமிழ் வெறியோடும் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிவகங்கை வாழ் அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, நடுவராக இருந்தாலும், நடிகராக இருந்தாலும், நெறியாளராக இருந்தாலும், பேராசிரியராக இருந்தாலும், இந்த பொறுப்புகள் மட்டும் தனக்கு போதாது என்று 22 படைப்புகளை படைத்திருக்கிற அன்பிற்கினிய படைப்பாளி ஐயா நடுவர் பெருந்தொகை அவர்களே. புத்தகம் ஆமாம், ஏதாவது பிள்ளை பத்திரிக்கை ஏன் அதுவும் தான் 2 பார்த்துருக்கீங்களா? அது 2 பார்த்துருக்கேன். மேடையில் வீற்றிருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நடுவர்களே, பொதுவாகவே எங்க செல்லக்கண்ணா அப்படிதான் எப்போதும் பிபி வந்த மாதிரியே பேசுவார். ஆமா ஆமா, எல்லா தலைப்பையுமே அப்படிதான் கோபப்பட்டே பேசுவார். அதுல ஒரு 22 எப்படி காதல் பாட்டு பாடுவாருன்னு தெரியல.
அதில் எங்களை பார்த்து ஒரு 12 கேள்வியெல்லாம் கேட்டார். அந்த 12 கேள்விக்கும்லாம் நாங்கள் பதிலெலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஜாய்ச்சில் விட்டுருக்கோமா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன்னா நாங்கள் என் வீட்டுக்காரர் கேள்வி கேட்டால் எதுக்கும் பதில் சொன்னதே கிடையாது. என்ன ஒரு படிவு. அதனால எங்கள் அண்ணன் கேட்டு நாங்கள் பதில் சொல்லுவோமா? சொல்லாதீங்க. ஆமாம். தமிழினுடைய அருமை பெருமைகளை நான் தான் அறிவிக்கிறேன் என்று சொன்னால் அது அவனுடைய தமிழ் கணத்தை காட்டும். ஆனால் தமிழினுடைய அருமை பெருமைகளை நான் தான் அதிகரிக்கிறேன் என்று சொன்னால் அது அவனுடைய தலைகணத்தை தான் காட்டும். எனவே எத்தனை படைப்புகள் படித்திருந்தாலும் அதில் நாங்கள் தானே படிக்கிறோம். அந்த படிப்பாளிகள் மட்டும் இல்லைன்னா இந்த புத்தக திருவிழா நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்டார் நடுவர் அவர்கள். நீங்கள் இந்த துட்டு கொடுத்து நாங்கள் வாங்குறோம், துட்டு கொடுத்து வாங்குறோம்னீங்களா, நீங்கள் கொடுக்கிற துட்டு இந்த காகிதத்திற்கு தான். இந்த காகிதத்தை அச்சிடுவதற்கு அந்த கொடுத்த அந்த அச்சு நிறுவனத்துக்கு தான் நீங்க காசு கொடுக்குறீங்களே தவிர இந்த படைப்பை படைக்கிறதுக்கு உள்ள இருந்த அந்த கருத்துக்கு நீங்க கோடி ரூபாய் கொடுக்க முடியாது. அப்படி போடுங்க. நீங்க 10 ரூபா கொடுத்து புத்தகம் வாங்குறதெல்லாம் ஒரு கணக்கு, வேற லிஸ்ட். அத பழைய புத்தகங்கள்ல போட்டு அந்த காசை வேற எடுத்துருக்கீங்க நீங்க. ஆமா, அதையும் அடுத்து அந்த வேலை செஞ்சிருவாங்க அதையும். ஆனா ஒரு புத்தகம் படைக்கிறதுங்கிறது நடுவர் அவர்களே சும்மா அப்படியே எழுதி அப்படியே அச்சு கூட்டத்தில் கொண்டு போய் கொடுக்கறது இல்ல. ஒரு தாயினுடைய வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை வெளிவருகிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்திலேயே தாய் தான் குழந்தைக்கு விட்டு கொடுக்குறான்னு நினைக்கிறோம். அது தப்பு. உலகத்துல முதல்ல அந்த தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருந்து குழந்தை வரும்பொழுது அம்மா உனக்கு வலிக்குதாம்மா, அந்த வந்துட்டேம்மான்னு 5 விட்டம் கொண்ட அந்த தலை தாயினுடைய வயிற்றுல இருந்து வரும்பொழுது தாயோட அட்ஜஸ்ட் பண்ணும். இந்த வந்துட்டேமா, அம்மா வந்துருச்சுமா, தலை வந்துருச்சுமா, இன்னும் வலிக்குதா, இந்த வந்துட்டேமான்னு அந்த குழந்தை வெளியில் வந்து விழுகிற பொழுது அந்த தாய்க்கு என்ன உடல் வலியும் மன வலியும் இருந்ததோ அதை விட பல மடங்கு ஒரு புத்தகத்தை படைத்து முடித்த பிறகு படைப்பாளிக்கு இருக்கும். எனவே ஒரு புத்தகம் படைக்கிறதுங்கிறது 50 ரூபாய்க்கு புத்தகம் விற்கிறதுக்கு இல்ல. எங்க கவிப்பேரரசு வைரமுத்து கூட இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல அப்படின்னு 200 ரூபாய்க்கு வித்தாரு. ஆமா, அது பேர் இருக்குல்ல நடுவர்களே. ஓசியா கொடுத்தா இன்னும் 2 கொடுக்கணும் வாங்கி போயிருவோம் நம்ம, முறுக்கு முட்டாய் மாதிரி. அதனால ஒரு புத்தகம் படைக்கிறது சும்மா எழுத்து பணி இல்ல, அது ஒரு பிரசவம் நடுவர்களே. கலையை ஒன்றும் ரசிக்க தெரியாத படிப்பாளிகள் இல்லாத தேசம் இது இல்ல. நமக்கு தெரியும், தன்னுடைய கட்டுரைகளை அனுப்புவதற்கு காசு இல்லாமல் அவர் படைத்திருக்கிறான். தன்னுடைய கட்டுரைகளை அனுப்புவதற்கு காசு இல்லாமல் தன் காலணிகளை விற்றிருக்கிறான் கார்ல் மார்க்ஸ் இல்லையா? அந்த படைப்பை கொண்டு வரதுக்கு ஒரு கலை இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கறது அவ்வளவு சாதாரண விஷயமா? அடித்தால் கூட அழாத என் தேசத்து மக்கள் சிவாஜி கணேசன் நடித்தாலே அழுது விடுவார்கள். அப்போ இந்த கலையை ரசிக்க தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது நடுவர்களே. அதாவது நான் மகாவித்வான் ராஜரத்னம் பிள்ளை என்ன பண்ணுவாரா, ஒரு 5 வயது குழந்தையை எப்போதும் மேடைக்கு தூக்கிட்டு தான் போவார். 5 வயது குழந்தை ஏன் மேடைக்கு தூக்கிட்டு போறாருன்னா, அந்த 5 வயது குழந்தை ரொம்ப அற்புதமா நாதஸ்வரம் வாசிக்கும். இதை ராஜரத்னம் பிள்ளை பார்த்துட்டு, ராஜமாணிக்கம் பிள்ளை தூக்கிட்டு போறத ராஜரத்னம் பிள்ளை பார்த்துட்டு இது போல ஒரு குழந்தை நமக்கு இல்லையேன்னு ரொம்ப ஏங்குவாராம். அந்த 5 வயது குழந்தை மேடை பூரா தூக்கிட்டு போன அந்த குழந்தை யார் தெரியுமா? அதாங்க நம்ம டிஆர் மகாலிங்கம். டிஆர் மகாலிங்கத்துக்கு 5 வயதில் அந்த திறமை இருந்தது. யாரிடம் என்ன திறமை இருக்கிறதோ அதை மேடையாக தூக்கி திரிந்த கலைஞர்கள் இருக்கிற தேசம் இது. அந்த ஊரை சேர்ந்தவன் நான், அது ஞாபகம். அவர் தெங்கரை, நாங்க வடகரை. ஆமா நடுவர் அவர்களே, ஒரு காட்சி நம்ம கடையேழு வள்ளல்கள் தெரியும். பாரி, காரி, ஓரி, ஆய், அதியன், பேகன், எழினின்னு 7 வள்ளல்கள். அந்த பாரியினுடைய மகள் தான் அங்கவை சங்கவைன்னு சொல்றவங்க. நம்ம சிவாஜி படத்துல கேரக்டர் வருது இல்ல, அங்கவை சங்கவைங்கிற பேர், அந்த பேர் தான். அந்த 2 பேரும் அவங்க அப்பாவோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வானத்துல நிலா இருக்கு. இப்போ முத நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிலா இருக்கு, இந்த நிலாவை பார்த்து சொன்னா அந்த நிலா இருக்கு, அப்பா இருக்காரு, எங்க மலையும் இருக்கு. இப்ப அப்பா இறந்து போயிட்டாரு. அப்படியே அடுத்த நாள் சொல்றா, இன்னைக்கு நிலாவே நீ இருக்க, ஆனா எங்க அப்பாவும் இல்லை, எங்க குன்றும் இல்லைன்னா. அற்றை திங்கள் அந்நிலவில் எந்தையுடையோம் எம் குன்றும் பிறர்கொளார். இன்றைக்கு இற்றை திங்கள் இந்நிலவில் என்னுடைய தந்தை இல்லை, என்னுடைய குன்றும் இல்லைன்னு அவ சொன்ன சோக காட்சி. இது ஒரு சோகம், இது சோகம் தான். ஆனா இந்த சோக காட்சிய கவிப்பேரரசு காதல்ல கொண்டு வந்து வைப்பாருங்க. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய்,
செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய ஒற்றை பொய்கை ஆடியவள் நீயா. இது காதல் பாட்டு. எங்க சோகத்தை கொண்டு வந்து காதல்ல ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு படைப்புல வைக்க முடியுது இல்லைங்க நடுவர்களே. இன்னைக்கு பெற்றோர்கள் வந்திருக்காங்க, அவங்க பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தருவோம்? தேவையில்லாம சிரிக்காத ஒண்ணு, வாத்தியாருக்கு முன்னாடி போய் கொட்டாவி விடாத, அச்சுன்னு அப்படி ஸ்ப்ரே தெளிச்சா மாதிரி தெளிச்சு தும்மாத. இதெல்லாம் இன்றைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணங்கள். இதைத்தான் ஆசார கோவிலில் சொல்றான், தேவையில்லாம சிரிக்காத, கொட்டாவி விடாத, தும்மாத, வாத்தியார் அந்த பக்கமா வரும்பொழுது காரி உமிழாத அப்படின்னு சொல்றான் இல்லையா. இதான் சொல்றான் நீதி இலக்கியத்துல, நகையொடு, கொட்டாவி, காரிப்பு, தும்மல், இன்னான்கும் பெரியார் முன் செய்யாதே. செய்யின் அடுத்தவன் கேப்பல நான் செஞ்சா நம்மளால அதை அப்படித்தானே இருப்பான். செய்யின் விடாது நிற்கும் பழி. இதெல்லாம் செஞ்சின்னா உனக்கு பழி போகாதுன்னு இன்றைக்கு நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது அன்றைக்கு நீதி இலக்கியத்துல படைப்பாளி எழுதி வச்சா இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதோட ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டதுன்னா அந்த படைப்பாளி அதுக்கு மட்டுமே படைக்கலைங்க. ஒவ்வொரு இலக்கியவாதியும் அதுக்கு மட்டுமே படைக்கல. WB சொல்லுகிறான், கவிதை என்பது சொற்களில் இல்லை, சொற்களுக்கு இடையே இருக்கிறதுன்னு. சபாஸ். அது உள்ள ஒரு கருத்து இருக்கு, அது படிச்ச பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சொற்களில் இல்லை, அது சொற்களுக்கு இடையே இருக்கிறதுன்னு. இடையில ஒரு வார்த்தை இருக்கும், அதை கண்டுபிடிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த படைப்பாளி அதை என்னமா படைச்சிருக்கணும் நடுவர்களே. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது ஞானசம்பந்தர் எழுதுறாருங்க. அவர் பக்தியை பத்தி தான் எழுத போனார், ஆனா பக்தியை மட்டும் எழுதல. சிவபெருமான் திருவையாறுல இருக்காரு, அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. மான் வேகமா பாஞ்சு ஓடி வருது. இருக்கிற விலங்குகள்ல மான் ரொம்ப வேகமா ஓடும். மான் பாஞ்சு ஓடி வருது. இந்த மானை பார்த்துட்டு பயந்து போய் மந்தி மரத்துல போய் ஏறிக்குச்சு. மான் பாஞ்சு ஓடி வருது, மந்தி மரத்துல போய் ஏறிச்சுல. இந்த மந்தி ஓடி போய் மரத்துல ஏறும்போது அந்த மரத்துல இருந்த தேனடையெல்லாம் களைச்சு விட்டுச்சு. அந்த தேனடை அப்படியே கீழே சொட்டுது, தேன் கீழே கொட்டுது. கொட்டும் பொழுது கீழே தண்ணி ஓடுது. அந்த தண்ணியில இருக்கிற மீன் என்ன பண்ணுதா, நமக்கு தான் உணவு போடுறாங்க போல நினைச்சிட்டு மீன் வேகமா ஓடி வந்துச்சுல. அங்க இருக்கிற தாமரைப்பூ மொட்டுல போய் அடிச்சோன்னா அந்த மொட்டு வளர்ந்துருச்சான். இது திருவையாறுல இருக்கிற காட்சின்னு. மான் பாய, மரமேறி மந்தி பாய, தேன் பாய, மீன் பாய, செழுங்கமல மொட்டலரும் திருவையாறே எழுதுற. அப்போ பக்தியை சொல்ல வராரு, கடவுளை சொல்ல வராரு. ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு படைப்பாளி சொல்றானா, படைப்பாளியினுடைய ஒரே நோக்கம் இந்த சமூகத்திற்கு வேண்டிய ஒரு கருத்தை மட்டும் சொல்வது அல்ல, அவன் முதலிலே ஆத்ம திருப்தி அடைய வேண்டும் என்பதற்குத்தான் படைப்புகள் நடுவர்கள். அது மட்டும் இல்ல, திருவையாறு எப்படி இருந்ததுங்கிறத சொல்றதுக்கு இந்த பாட்டு வச்சு சொல்லலாம். இது எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு இயற்கையோடு இருந்திருக்குது. அதான் உண்மை. ஆமாம். இன்னைக்கு போய் அதெல்லாம் கேட்க முடியுமா? நான் கொற்கைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள, முத்து குளிக்கிற இடம். அங்கே போய் இப்போ கடல் பின் வாங்கிருச்சு. அங்கே 10 கிலோமீட்டருக்கு மேலே பின் வாங்கிருச்சு. நான் கொற்கைக்கு போய் முத்து குளிக்கிற இடம் இங்கே தானே இருக்குதுங்க. நான் குளிச்சே 3 நாள் ஆச்சுக்கிறேன். அந்த ஆள் அவன்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறது, தண்ணியே கிடையாதுங்க. நடுவர்களே, மகாகவி பாரதி உரைநடையும் அற்புதமா எழுதுவார், கவிதையும் எழுதுவார்னு தெரியும். மேத்தா பாரதியை பத்தி எழுதினா, இலக்குவனனை போல உன் உடனேயே இருந்தது உரைநடை, இலக்குவனனை போல உன் உடனேயே இருந்தது உரைநடை, சீதையை போல உன்னை சேர்ந்தது கவிதை என்று சொல்லுவார். யாரு? பாரதியை பத்தி. இப்ப பாரதி எழுதின கவிதை நமக்கு ஒண்ணு தெரியும், ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதி பண்ணான். இன்றைக்கு புதுக்கவிஞன் சொல்லுகிறான், ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதி நீயும் பாவம், அந்த பாப்பாக்களும் பாவம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதி நீயும் பாவம், அந்த பாப்பாக்களும் பாவம். ஜாதிகள் விஷயத்தில் பாப்பாக்கள் பரவாயில்லை, அவர்கள் அப்பாக்கள் தான் அடம்பிடிக்கிறார்கள் என்று இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு கவிஞன் பதிவு செய்கிறான். அப்போ இந்த சமூகத்தினுடைய நிலையை அப்படியே கொண்டு வந்து வைக்கிறான். இப்போ இந்த ஊர்ல நம்ம இருக்கோம்னா இந்த ஊர் நமக்கு ஏன் பிடிச்சிருக்கு? நம்ம தெருவில் இருக்கோம்னா நம்ம தெரு ஏன் பிடிச்சிருக்கு? நம்ம வீடு வந்து கூரை வீடா இருந்தாலும் ஓட்டு வீடா இருந்தாலும் இது ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்த நாடுங்கிறதுனால இந்த நாடு எனக்கு பிடிச்சிருக்கு.
அவங்க 2 பேர் இருந்ததுனால இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு மகாகவி பாரதி சொல்றாங்க, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இன்னாடுன்றான். நடுவர்களே, ஒரு எனக்கு பிடித்தமான ஒரு கருத்து என்னன்னா, இன்றைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரியும். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு சீர்சனத்தை கொடுப்பாங்க. இதுதான் நாட்டில் நடக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தான் நம்ம கொடுத்து அனுப்புவோம், இது தெரியும். ஆனால் பாவேந்தன் பாரதிதாசன் என்ன தெரியுமா சொல்றாரு, இது காலம் மாறணும். ஏன்னா இன்னைக்கு ஆளுக்கு சமமாக பெண்ணும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டா, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால. அதனால இதுக்கப்புறம் 50 வருஷம் இவ தான் உன் வீட்டை பாதுகாக்க போறான்னு, இவளுக்கு தான் யாரு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கொண்டு வந்து சீர்சனத்தை கொடுக்கணும்னு குடும்ப விலக்கில் இந்த சமூகத்தையும் மாற்றி எழுதுறாருங்க. அந்த வண்டிக்குள்ள அப்பெல்லாம் வந்து கூண்டு வண்டி தானே, இப்ப மாதிரி ஸ்கார்பியோ பொலிரோலாம் கிடையாது. அந்த கூண்டு வண்டியில பொருள் எல்லாம் போட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எடுத்துட்டு போறாங்க. அந்த வகையை சொல்லுவாரு, கொஞ்ச நாள் முன் வாங்கிட்ட கும்பகோணத்து கூசா, மஞ்சள் குங்குமம் கண்ணாடி மை வைத்த தகரப்பெட்டி, செஞ்சாந்தின் சீசா ஒன்று, வெற்றிலை சீவர் பெட்டி, இஞ்சியின் மூட்டை ஒன்று, எலுமிச்சை சிறிய கோணி, புதிய ஓர் தவளை நாளு, புதுமுறம் சல்லடை தாழம்பாய், இப்பக்கம் அகப்படாத இழுப்பெண்ணெய், எதற்கும் வீட்டினில் 1க்கு 2 இருக்கட்டும் என்று குதிரினில் இருக்கும் நெல்லை குத்திட மரக்குந்தானி, மொந்தை வாழைப்பழங்கள்னு 53 வகையான பொருட்கள் அந்த வண்டிக்குள்ளே இருந்தன அப்படின்னு பாரதிதாசன் சீர்சனத்தை எடுத்துட்டு போறாரு. ஒரு ஊமை அந்த படைப்பாளியினுடைய திறமைக்கு ஒண்ணு சொல்றேங்க. அவர் என்ன சொல்றாரு, அந்த பொருள் அதுக்குள்ள எப்படி இருந்துச்சா, நம்ம வீட்டில் வந்து இன்னைக்குல டப்பா வச்சிருக்கோம், அன்னைக்கு பானை இருக்கும். அந்த பானையில புளியை போட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அப்படி மேலால போட மாட்டோம், அந்த பானைக்குள்ள வச்சு அப்படி குத்தி அடைச்சி வைப்போம். அப்போ அப்படி இருந்துச்சாம் பொருள். இதுல சுவை புளி அடைத்து வைக்கும் தோண்டியின் உட்புறத்தில் கவர்ந்துண்ணும் பூச்சிகட்கும் கால் வைக்க இடமிராதே. இந்த அவைக்களம் தனிலே நீங்கள் எங்குதான் அமர்ந்திருந்தீர் அத்தைன்னு ஒரு உவமையை ரொம்ப அற்புதமா சொல்லுவான். ஒரு படைப்பாளி என்பவன் இந்த சமூகத்தை மாற்றக்கூடியவன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் தான் இருக்கிறது. நடுவர்களே, ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய. கவி பேரரசு பத்தி நான் டாக்டரேட் வாங்கினேன் நீங்க சொன்னீங்க. அவர் சொல்லுவாங்க, புத்தகம் அவங்க படைப்பாளியினுடைய பங்கு அது. விதவிதமான புத்தகங்களை படைப்பார்கள். என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள் நான் இருப்பேன், காற்றே இல்லாத கிரகத்தில் விடுங்கள் கிடப்பேன், ஜீவராசி இல்லாத தீவில் விடுங்கள் உயிர்ப்பேன், ஆனால் என்னை புத்தகம் இல்லாத அறையில் பூட்டுங்கள் நான் ஓரிரு மணியில் இறப்பேன். சில புத்தகங்கள் மலைகள் பார்க்கலாம், பெயர்க்க முடியாது. சில புத்தகங்கள் கண்ணாடி மாதிரி நித்தம் ஒரு முறை பார்த்தாக வேண்டும். சில புத்தகங்கள் பணம் மாதிரி எப்பொழுதும் பையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். எனவே படைப்பாளி என்பவன் இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக அவனுடைய ஆத்ம திருப்திக்காக ஒரு புத்தகத்தை படைக்கிறானே தவிர, நீங்கள் அதை 20 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டும் என்கிற வறுமைக்காக அவன் படைக்கவில்லை என்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லிக்கொண்டு, காற்றாட வனமில்லை கால் நனைக்க நதி இல்லை, நாற்றாட வயல் இல்லை நான் எழுத இடமில்லை, சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன், சுடும் தார்ச்சாலை மீதும் ஓர் தாமரையாய் பூப்பேன். நன்றி, வணக்கம்.